யாதுமுறை யாவரும் கேளீர். என் பேர் சிவகுமார் பிரவீன். நான் இலங்கையில் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பில் செங்கலடி என்ற ஊரில் இருந்து வாரன். உண்மையாகவே இன்றைய தினம் இந்தியாவில் நான் வந்து முதலாவது ஆலயத்துக்கு போய்த்து ரெண்டாவது வந்த ஒரு இடம் வந்து விஜயகாந்த் ஐயாட இந்த நினைவிடம் தான். உண்மையாகவே ஏழைகளுக்கும் எளிய மக்களுக்கும் நிறைய வாழ்க்கை திட்டங்களை உருவாக்கி கொடுத்த நபர். சினிமா துறையாக இருக்கட்டும், இதர துறைகளாக இருக்கட்டும், எல்லா துறையிலையும் இன்றைக்கு பலர் வந்து லெஜெண்டாவும் சாதனையாளர்களும் இருக்காங்கன்னு சொன்னால் அதற்கு காரணம் வந்து விஜயகாந்த் ஐயா தான். அந்த அடிப்படையில் நாங்களும் இந்த இடத்துலேருந்து வந்துட்டு இந்தியாவில் எங்களோட பயணத்தை தொடர்றோம். உண்மையாகவே எங்களுக்கும் சாதிக்கணும், சினிமா துறையாக இருக்கட்டும், பல துறைகளில் சாதிக்கணும் என்று சொல்லி ஒரு இலக்கோடு தான் நாங்களும் இந்தியாவுக்கு வந்திருக்கேன். நான் தனியாக தான் இந்தியாவுக்கு வந்தேன். பக்கத்தில் இருக்கிறார்கள் வந்து எங்களோட சகோதரங்கள், எங்களோட தங்கச்சிவை, இவையும் தங்கச்சி. அந்த அடிப்படையில் சிங்க பெண்கள் பக்கத்தில் இருக்காங்க. அப்போ நாங்கள் எந்த இடத்துலையும் வந்து பெண்கள் ஆண்கள் சமத்துவம் அறிக்கணும், அடுத்த கட்டத்துக்கு வளரணும்ன்றது விஜயகாந்த் ஐயாட ஒரு நோக்கம். அதை பிரதிநிதித்துவப்படுத்துகிற முகமாக வந்து பக்கத்தில் தங்கச்சாக்களோடையே நான் இந்த காணொலியை பேசிக்கொண்டிருக்கிறேன். உண்மையாகவே இந்த இடத்துல வரும்பொழுது நாங்கள் வந்து விஜயகாந்த் ஐயாட மனைவியார் அம்மாவை நாங்கள் சந்திச்சிருந்தோம். உண்மையாகவே மனமகிழ்ச்சியாக இருந்தது. அன்போடு எங்களை வரவேற்று நிறைய விடயங்களை சொல்லியிருந்தாங்க. அதுபோல் ஐயாட இந்த இடத்துக்கு நிறைய மக்கள் வந்திருந்தால் அந்த மக்களையும் வரவழைத்து மக்களுக்கு நிறைய ஒரு முன்னுரிமை கொடுத்து இந்த இடத்துல செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதை நான் அவதானிச்சிருந்தேன். உண்மையாக மன மகிழ்ச்சியாக இருந்தது. இதுபோல் ஐயா வந்து இருக்கும்பொழுது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்தார். ஆனால் இன்றைக்கு மறைஞ்சதற்கு பிறகு இன்றைக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு இறைவனாக இருக்காருன்றதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்படி இந்த இடத்துல நாங்களும் எங்களோட பயணத்தை எங்களோட இறைவன் விஜயகாந்த் ஐயாவை வந்து வழிபட்டு நாங்கள் வந்து எங்களோட பயணத்தை தொடர போகிறோம். இந்த இடத்துல அன்னதானங்களும் கூட கொடுத்துருந்தாங்க. உண்மையாக மன மகிழ்ச்சியாக இருந்து என்னோட ஐயாட வீட்டை வார ஒரு நபர் கூட பசியோடு போக மாட்டாங்க. எல்லா நபருக்கும் சாப்பாடு கொடுப்பார். சினிமாவில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட அவர் எல்லா மக்களுக்குமே வந்து அந்த இடத்துல சமமான உணவு கிடைக்கணும் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததும் கூட ஐயாண்டா சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் உண்மையாகவே மன மகிழ்ச்சியாக இருக்குது. இலங்கையிலேருந்து இந்த இடத்துல வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். என்ற அடுத்த கட்ட பயணங்களுக்கு வந்து இந்த காணொலி பார்த்துருக்கிறேன். நீங்களும் உதவி செய்வீங்க, இந்த காணொலி நிறைய பேர் பார்ப்பீங்க என்றதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. உண்மையாகவே மன நன்றியோட மன நிறைவோடு இந்த இடத்தை விட்டு நான் போக போகிறேன். என்ற அடுத்த பயணத்தை நான் தொடர போகிறேன். உண்மையாகவே இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் விஜயகாந்த் ஐயாட ஆசீர்வாதமும் விஜயகாந்த் ஐயாட ஒரு இப்போ இறைவன் அறிக்காரு, அவர் அருளும் கிடைக்கணும் என்று கேட்டு வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். நன்றி. நன்றி. உண்மையாகவே வந்து நாங்கள் விஜயகாந்த் ஐயாட எல்லா திரைப்படங்களும் வந்து நாங்கள் பார்க்குறது, அதில் இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லல. எல்லா படமுமே வந்து சமுதாயத்துக்கு ஒரு முன்மாதிரியான மக்களை உறவுகளை வந்து பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியதாக, தமிழ் மக்களோட பெருமைகளை பறைசாற்றக்கூடியதாக தான் அந்த படங்கள் இருக்கும். அதில் எனக்கு வானத்தை போல படம், மரியாதை போன்ற படங்கள் வந்து மிகவும் பிடிக்கும். ஏனென்று சொன்னால் அந்த ஃபீல் குட் மூவியாகவும் ஒரு மக்கள ஒரு மனங்களை கவரக்கூடிய திரைப்படங்களாக இருக்கும். அதோட அவர் ஆக்ஷன் படங்களும் எனக்கு பிடிக்கும். அவர் கால் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தூண் மாதிரி இருக்கும் என்று சொல்லுவாங்க. அப்படி ஒரு வலிமையான மனிதன். அவர் இன்றைக்கு மறைஞ்சு போனாலும் எங்களோட மனதில் வந்து அவர் திரைப்படத்தில் பேசின வசனங்களில் வெளிப்பட்ட அந்த உணர்வும், அவர் அந்த சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், அவர் திரைப்படங்களில் வந்த உற்சாகமான கருத்துக்களாக இருக்கட்டும், அதால் வந்து வீரமும் ஒவ்வொரு தமிழ் மக்களோட நெஞ்சிலையும் இருக்குது என்றதில் வந்து மாற்று கருத்து இல்லை. அதற்கு ஒரு உதாரணமாகத்தான் நான், என் பேர் சிவகுமார் பிரவீன், நான் இந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறேன். இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களோட மனசிலையும் வந்து விஜயகாந்த் ஐயா வாழ்ந்து கொண்டிருக்கிறார், மாற்றம் இல்லை. உண்மையாகவே உலகத்தில் மறைஞ்சதற்கு பிறகு ஒரு தலைவன் இந்த அளவுக்கு வந்து பேசப்படுறார், இந்த அளவுக்கு மக்களோட மனங்கள வாழ்கிறார் என்று சொன்னால் விரல் விட்டு எண்ணக்கூடிய தலைவர்கள வந்து ஒரு முதன்மையான தலைவராக வந்து நாங்கள் விஜயகாந்த் ஐயாவை குறிப்பிடலாம். அதில் மாற்று கருத்து இல்லை. உண்மையாகவே இந்த இடத்துலேருந்து நான் பயணத்தை தொடர்றதை நான் மிகவும் ஒரு பெருமையாகவும் மிகவும் ஒரு வீரமான விடயமாகவும் நான் கருதுகிறேன். ஏன்னா நாங்கள் ராவணண்ட பிள்ளைகள், இலங்கையில் ராவணண்ட வம்சத்திலிருந்து வந்த பிள்ளைகள். நாங்கள் இப்போ ராவணண்ட வம்சத்தில் வந்த பிள்ளைகள் இந்த இடத்துல வந்து நாங்கள் விஜயகாந்த் ஐயாவை எங்களோட ஒரு தலைவராக நாங்கள் கருதுகிறோம் என்று சொன்னால் அவர் அந்த செயற்பாடுகள், அவர் அந்த வள்ளல் தன்மை தான் அதுக்கு காரணம். உண்மையாகவே வந்து மன மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு இந்த வாய்ப்பை தந்த கேப்டன் டிவிக்கு வந்து உண்மையாகவே கேப்டன் நியூஸுக்கு வந்து உண்மையாகவே மன மகிழ்ச்சியை தெரிவித்து கொண்டு நாங்கள் இலங்கையிலையும் ஐயாட நினைவு தினம் அன்றைக்கு உணவெல்லாம் சமைச்சு கொடுத்துருக்கிறோம். அதையும் நாங்கள் பின்னுக்கு இந்த காணொலியில் அண்ணாக்களை கொடுத்து அதையும் இணைப்பாங்க. அதுவும் உண்மையாகவே ஒரு பெரிய விடயம். அதை செயற்படுத்துகிற அண்ணாக்களுக்கு மனமார்ந்த நன்றி. வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். நன்றி. உண்மைக்குமே நாங்கள் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவோட திரைப்படங்களை பார்த்து மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறோம், மோட்டிவேஷனாக இருந்திருக்கிறோம். எங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக இயலுமென்ற ஒரு தன்னம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் ஐயாட மறைவு செய்தி கேட்டு வருந்தின ரசிகர்களில் வந்து நானும் ஒரு ஆள்.
ஏனென்று சொன்னால் எங்களோட பரம்பரையாக எங்களோட ஒரு மூதாதையர்கள் எங்களோட அப்புப்பா காலத்தில் இருந்து எங்களோட விஜயகாந்த் ஐயாவோட திரைப்படங்கள் நாங்கள் ரசித்து பார்க்கக்கூடிய ஆள். யதார்த்தமான அவரோட நடிப்பு, வேகமான அவரோட செயல், நபர்களை கவரக்கூடிய அவரோட பேச்சாற்றல், அவரை மாதிரி வசன நடையை கையாளக்கூடியார்கள், அவரை மாதிரி பேசக்கூடிய நடிகர்கள் தமிழ் சினிமாவில் இல்லைன்னு தான் குறிப்பிடலாம். அப்படி ஒரு திறமையான அந்த பேச்சாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய நபர். ஐயாட மறைவை கேட்ட உடனே எங்களுக்கு சரியான மனவேதனை. ஐயாட நோய் வாய்ப்பட்டிருந்த நேரத்திலேயே மனவேதனைப்பட்ட நபர்களில் நாங்களும் ஒரு நபர், அதில் மாற்றமில்லை. எங்களோட அப்பா, எங்களோட சகோதரங்கள், எங்களோட பெரியம்மாட மக்கள், அவங்க எங்களோட மாமாக்கள் எல்லாருமே ஐயாட உடல்நலம் சரியில்லைன்னு சொல்லக்குள்ளே மனவருத்தப்பட்டு பேசுவாங்க. எப்படி இருந்த நபர் இன்றைக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருந்தார். ஐயா மறைஞ்ச செய்தியை எங்களால் தாங்கவே முடியாது. பெரியோரு இழப்பு யாருக்கென்று சொன்னால் இலங்கையில் இருக்கிற மக்கள், இந்தியாவில் இருக்கிற மக்கள், உலகத்தில் இருக்கிற தமிழ் பேசக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரு இழப்பு. ஏனென்று சொன்னால் தமிழ் சினிமாவில் மட்டும்தான் நான் நடிப்பேன், தமிழ் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன், என்னத்தை நான் கொண்டு போகிறோம் ஒரு வாழ்க்கைன்னு சொன்ன ஒரே ஒரு தலைவன் என்று சொன்னால் அது விஜயகாந்த் ஐயா தான். இந்த இடத்துல அவருக்காக நான் குரல் கொடுக்குறேன்னு சொன்னால் இந்த பிறவி எடுத்ததே நான் பெருமையாக கருதுகிறேன். என்ன காரணம் என்று சொன்னால் ஐயாட செயற்பாடு அப்படி. ஆகவே நாங்கள் மிகவும் மறந்துன்னு நாங்கள் இந்த கேப்டன் நியூஸ் மூலமாக தெரிவித்துக்கொள்கிறோம். ஐயாட மறைவு இன்னும் எங்களோட மனசை விட்டு போகலை. ஆனால் ஐயாட சிந்தனைகள், கருத்துக்கள், அவரோட மோட்டிவேஷன், அவர் மக்களுக்கு கொடுத்த நிறைய திரைப்படங்கள், அதில் இருக்கிற குறிப்பிடத்தக்க அம்சங்கள், அவரோட எல்லா செயற்பாடுகளும் எங்களோட மனசில் எண்ணம் நினைவுகளாக இருக்குது. எத்தனை தலைமுறை கடந்தாலும், எத்தனை நாட்கள் சென்றாலும், எத்தனை வருடங்கள் போனாலும் யுகம் யுகமாக விஜயகாந்த் ஐயாட பேரும் பெருமையும் இந்த உலகத்தில் இருக்கும். கலியுகத்தில் வாழ்ந்த கர்ணன் என்று சொல்லி நாங்கள் விஜயகாந்த் ஐயாவை குறிப்பிடலாம். உண்மையாகவே மேலதிக விடயங்கள் சொல்லக்குள்ளமே அவர் மனவேதனையாக இருக்கும். ஐயாட அந்த மறைவை பற்றி பேசக்குள்ள உண்மையாகவே இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. ரசிகர்கள் அனைவருக்கும் ஐயாட கருத்துக்கள், சிந்தனைகள் எல்லாமே எங்களோட மனசிலையும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கு. நீங்களும் உங்களால் முடிஞ்சது பக்கத்தில் இருக்கிற உறவுகளுக்கோ உணவை வாங்கி கொடுங்க, இல்லாட்டி இல்லாமல் இருக்கிற ஒரு மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. முயற்சியோடு இருக்கிற இளம் தலைமுறைக்கு ஒரு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. நீங்கள் ஏன் எதற்கென்று சொல்லி விஜயகாந்த் ரசிகர்கள் யாருமே சமுதாய பொறுப்பில்லாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் மேற்கொள்கிற சமுதாய பொறுப்பான நடவடிக்கை, நீங்கள் மக்களுக்கு செய்கிற உதவி திட்டங்கள், உங்களோட முயற்சி, இதுகள் தான் விஜயகாந்த் ஐயாவுக்கு நீங்கள் ரசிகராக செய்யக்கூடிய ஒரு கடமை என்று சொல்லி நான் இந்த இடத்துல குறிப்பிடுவேன். அதிலே உணவளிக்கிறது என்றது கட்டாயம் வேணும். ஏன்னா இந்த இடத்துல வெளியில் வரும்பொழுதும் தம்பி சாப்பிடுத்து போய் ஐயாவை நீங்கள் ஐயாட நினைவு செலுத்துங்க என்று சொல்லியிருந்தாங்க. அப்போ அது ஐயாட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, ஐயாட அந்த ஒரு செயற்பாடு, ஐயாட அந்த ஒரு மன வலிமை இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் பரவிருக்கின்றதுக்கு ஒரு ஆதாரமாக இந்த விடயத்தை குறிப்பிடலாம். நான் இதை அதிர்வோடு கொஞ்சம் மோட்டிவேஷனாக கதைச்சாலும் இந்த விடயங்கள் எல்லாமே உண்மையான விடயங்கள். மக்களுக்கு கட்டாயம் இது போய் சேரணும். நீங்களும் விஜயகாந்த் ஐயாட நினைவு இடத்துக்கு நீங்கள் எப்பயும் வரலாம். நான் எந்த ஒரு ப்ரிப்பேரும் இல்லாமல், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தான் இன்றைக்கு வந்தேன் தங்கச்சாக்களை கூப்பிட்டு. ஆனால் இன்றைக்கு இந்த இடத்துல அவர் மறைந்தாலும் எல்லாருக்கும் வழிகாட்டுவார். அந்த இடத்துல இந்த கேப்டன் டிவி மூலமாக எனக்கு வழிகாட்டுவார் நம்புகிறேன். நானும் ஏதோ சினிமா துறையில் சாதிக்கணும், ஏதோ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் முன்னேறலாம் என்ற நம்பிக்கையோடு இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன். வந்தார ஒரு நாளும் இந்த சென்னை கைவிட்டதில்லை. விஜயகாந்த் ஐயாவை நான் வழிவெடுத்து போனேன்னு சொன்னால் இன்னும் நான் வீழ மாட்டேன். எப்பயும் அந்த நம்பிக்கை இருக்கு, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆகவே இந்த காணொளி மூலமாக அது நடந்தால் எனக்கு சந்தோஷம். உண்மைக்குமே ஐயாட இழப்பு நாங்கள் தாங்கிக் கொள்ள முடியாதது தான். ஐயாவை மனசில் வச்சு நீங்கள் எல்லாரும் உங்களோட வழியில், நேர் வழியில் நீங்கள் செல்லணுமென்றதை நான் இந்த இடத்துல தெரிவித்து கொண்டு, உண்மையாகவே இந்த காணொளி பார்த்திருக்கிற விஜயகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே நான் நன்றிகளை தெரிவித்து கொண்டு, வாய்ப்பளித்த இந்த கேப்டன் நியூஸ் அவர்களுக்கு, நியூஸ் சேனலுக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கொண்டு எல்லாருக்குமே நன்றி. இந்த செயற்திட்டத்தை மேற்கொள்கிற இந்த கட்சிக்காராக்கள், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சியை சேர்ந்த ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். ஒவ்வொரு அரசியல் செயற்பாடு என்றதும் எப்படி இருக்கணுமென்றதற்கு ஒரு முன்னோடியாக விஜயகாந்த் ஐயா இருந்தார். அவரை பின்பற்றி இந்த இடத்துல இந்த நிகழ்வுகள் மேற்கொள்ளப்படுறதும் கூட உண்மையாகவே குறிப்பிடத்தக்க விடயம். அந்த அடிப்படையில் அம்மாவுக்கு நன்றி. அடுத்தது விஜயகாந்த் ஐயாட பிள்ளைகளுக்கு உண்மையாகவே மனமார்ந்த நன்றி. அவங்களும் அவரை மாதிரியே எப்பயும் புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதுன்ற மாதிரி அவர பிள்ளைகளோட செயற்பாடை நாங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். எப்பயும் நாங்கள் அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறோம். அவரை திரைப்படம் எல்லாம் வருது. அதுக்கும் இலங்கையில் அடிக்கிற ஒவ்வொரு ரசிகர்களும் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் அளிப்போம்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் தைரியமாக இறங்குங்க, உங்களுக்கு பின்னுக்கு நாங்கள் தம்பிகள் இருக்கோம், அதில் மாற்றம் இல்லை என்று தெரிவித்துக்கொண்டு, வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். விஜயகாந்த் ஐயாவுக்கு மறுபடியும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, மறைஞ்சாலும் எங்களோட மனசில் எப்பயும் அவர் இருப்பார். நன்றி.
துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.